Dear students, very good morning. Today class Zoology lesson 14th Transportation in plant and circulation in animals. அதாவது தாவரங்களில் கடத்துதல் மற்றும் விலங்குகளில் சுற்றோட்டம். Today topic the pathway of water absorbed by root. உறிஞ்சப்பட்ட நீர் வேரில் செல்லும் பாதை. The once of water enter the root hair, the concentration of water molecules in the root hair cells become more than that of the cortex. Thus, water from the root hair moves to the cortical cells by osmosis and then reach the xylem. From there, the water is transported to the stem and leaves. நீரானது வேரினுள் சென்றவுடன் நீரின் செறிவானது புறணி பகுதியை விட வேர் தூவியில் அதிகமாக உள்ளது. எனவே நீரானது சவ்வுடு பரவலின் காரணமாக வேர் தூவியிலிருந்து புறணி செல்கள் வழியாக அகத்தோலில் நுழைந்து சைலத்தை அடைகிறது. பின்பு சைலத்தில் இருந்து நீரானது மேல் நோக்கி தண்டு மற்றும் இலைகளுக்கு கடத்தப்படுகிறது. Types of movement of water into the root cells. வேர் செல்களில் செல்லும் நீர் செல்லும் வழிமுறைகள். Once water is absorbed by the root hair, it can move differ into the root layers by two distinct pathways. The first one is apoplastic pathway, then second one is symplastic pathway. வேர் தூவிகள் நீரையும் கனிம உப்புகளையும் பரவல் முறையில் உறிஞ்சுகின்றன. வேர் தூவின் மூலம் உறிஞ்சப்பட்ட நீரானது வேரின் உட்புற அடுக்கிற்கு இரண்டு தனித்தனி வழிகளில் செல்கின்றது. அவை ஃபர்ஸ்ட் ஒன் அப்போபிளாஸ்டிக் வழியும் மற்றும் செகண்ட் ஒன் சிம்பிளாஸ்டிக் வழியும் ஆகும். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அப்போபிளாஸ்டிக் பேத்வே, அப்போபிளாஸ்டிக் வழி. The apoplastic movement of water occurs exclusively through the intercellular spaces and the wall of the cells. அதாவது அப்போபிளாஸ்ட் வழியில் நீரானது முழுக்க செல் சுவர் மற்றும் செல் இடைவெளியின் வழியாகவே செல்கிறது. இவ்வகை கடத்துதலில் நீரானது எவ்வித ஜவ்வனையும் கடக்காமல் செல்கிறது. The apoplastic movement does not involve crossing the cell membrane. This movement is dependent on the gradient. இந்த வகை கடத்தல் செறிவின் அடிப்படையில் அமைந்துள்ளது. Symplastic pathway. Then symplastic movement, the water travel through the cells, except the cytoplasm. The intercellular movement is through the plasmodesmata. The water enters the cells through the cell membrane, hence the movement is relatively slower. The movement is again down a potential gradient. Simplest வழி. இம்முறையில் நீரானது செல்லின் வழியாகவே செல்கிறது. அதாவது செல்லின் பிளாஸ்மா ஜவ்வில் நுழைந்து சைட்டோபிளாசத்தினை கடந்து பிளாஸ்மோடெஸ்மேட்டா வழியாக அருகில் உள்ள செல்களுக்கு செல்கிறது. செல் ஜவ்வின் வழியாக நீர் செல்வதால் இவ்வகை நீர் செல்வதால் கடத்தல் பொதுவாக நடைபெறுகிறது. சிம்பிளாஸ்ட் வகை கடத்துதல் சரிவின் அடிப்படையில் அமைந்துள்ளன. டிரான்ஸ்பிரேஷன்ஸ் நீராவி போக்கு. When the transpiration is the evaporation of water and plant through the stomata in leaves. தாவரத்தின் பிற உறுப்புகளிலிருந்து குறிப்பாக இலையின் புறத்தோல் இலைத்துளியாக நீரானது ஆவியாக வெளியேறுவதை நீராவி போக்கு எனப்படுகிறது. The stomata are open into the day and closed at night. The opening and closing of the stomata is due to the change in turgidity of the cord cells.
ஒவ்வொரு இலைத்துளையும் 2 காப்பு செல்களாக சூழப்பட்டுள்ளது. இலைத்துளையானது பகலில் திறந்தும் இரவில் மூடியும் காணப்படும். இலைத்துளையின் செயல்பாடானது காப்பு செல்களின் விறைப்பழுத்த மாறுபாடுகளால் நடைபெறுகிறது. When the water enter into the cord cell, they become turgid and the stomata open. When the corded cells lost water, it become flaccidity and the stomata close. அதனால் இலைத்துளை திறந்து கொள்கின்றன. இரவில் காப்பு செல்களை விட்டு நீர் வெளியேறுவதால் விறைப்பழுத்தம் குறைந்து காப்பு செல்கள் சுருங்கி விடுகின்றன. இதனால் இலைத்துளை மூடிக்கொள்கிறது. The water evaporates from the mesophyll cells. The water evaporates from the mesophyll cells of leaves in through the open stomata. This lowers water concentration in mesophyll cells. As the result, more water is drawn into the cells. The form of the xylem present in the vein through the process of osmosis. நீராவி போக்கின் காரணமாக இலை இடை திசுவிலிருந்து மீசோஃபில் நீரானது இலைத்துளை வழியாக வெளியேறுவதால் நீரின் செறிவு இலை இடை திசுவில் குறைகிறது. இதனால் சவ்வுடு பரவல் மூலம் சைலத்தில் இருந்து நீரானது மீண்டும் மீண்டும் இலை இடை திசுக்களுக்கு செல்கிறது. As water is lost from the leaves, pressure is created at the top of two pulse movement. The water from the xylem to the mesophyll cells. This process is called transpiration pulse. The extend up to the root, causing the root to absorb more waters from the soil to ensure continuous flows and water from the root to the leaves. இந்த வேறுபாட்டின் காரணமாக இலையில் ஒரு இழுவிசை உண்டாகிறது. இந்த இழுவிசை வேர் வரை கடத்தப்படுவதால் வேர் தூவின் மூலம் மீண்டும் மீண்டும் நீர் மண்ணில் இருந்து உறிஞ்சப்பட்டு தொடர்ச்சியாக இலைக்கு செல்கிறது. The transpiration is affected by the several external factors such as temperature, light, humidity and wind speed. The internal factors that affect absorption transpirations include number of distributions, stomata, percentage of open stomata, and waters across the plant, canopy structure, etc. நீராவி போக்கினை பாதிக்கும் வெளிப்புற காரணிகள் வெப்பநிலை, ஒளி, ஈரப்பதம் மற்றும் காற்றின் திசைவேகம் மற்றும் உட்புற காரணிகள் இலைத்துளையின் எண்ணிக்கை மற்றும் விரவல், திறந்த நிலையில் உள்ள இலைத்துளையின் சதவீதம், தாவரத்தில் இருக்கும் நீரின் அளவு, தாவரத்தின் அமைப்பு போன்றவை ஆகும். The importance of transportation. That creates transportational pools for transport of water. நீராவி போக்கின் இழுவிசையின் காரணமானது நீரானது மேலே செல்ல காரணமாகிறது. செகண்ட் பாயிண்ட், த சப்ளை வாட்டர் ஃப்ரம் ஃபோட்டோசிந்தசிஸ். ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான நீர் கிடைக்கிறது. அண்ட் தேர்ட் பாயிண்ட், த டிரான்ஸ்போர்ட் மினரல்ஸ் ஃப்ரம் சாயில் டு த ஆல் பார்ட் ஆஃப் த பிளான்ட். கனிமங்கள் தாவரத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் செல்ல உதவுகிறது. த கூல்ஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் த லீவ்ஸ் பை எவாப்ரேஷன். இலைகளின் மேற்பரப்பு குளிர்ச்சியாக இருக்க நீராவி போக்கு உதவுகிறது. த கீப் த செல்ஸ் டர்ஜிட் ஹென்ஸ் மெயின்டைன் த ஷேப். செல்கள் விரைப்பு தன்மையுடன் இருக்க செய்கிறது. அவற்றின் வடிவம் மாறாமல் இருக்க உதவுகிறது. ரூட் ப்ரெஷர், வேரின் அழுத்தம். As minerals, the soil are actively transported into the vascular tissue xylem to the root. The water moves along and increase the pressure inside the system. This pressure is
called root pressure and it is responsible for pushing water to smaller part of the stem. மண்ணில் உள்ள கனிமங்கள் வேரில் கடந்தும் திசுக்களுக்கு ஆற்றல் சார் கடத்துதலின் மூலம் செல்லும் போது அதனுடன் சேர்ந்து நீரும் கடத்தப்படுகிறது. இதனால் சைலத்தின் உள்ளே அழுத்தம் அதிகரிக்கிறது. இந்த அழுத்தத்தை நாம் வேரழுத்தம் எனப்படுகிறது அல்லது ரூட் ப்ரெஷர் என்று அழைக்கப்படுகிறோம். இதன் காரணமாக நீரானது தண்டில் சிறிது உயரம் தள்ளப்படுகிறது. த அப்டேக் ஆஃப் மினரல்ஸ் கனிமங்களின் உள்ளெடுப்பு. த பிளான்ட் டிபெண்ட் ஆஃப் minerals from soil for nutritional requirement. All minerals cannot be forcibly absorbed by the root. And the factors account for this. The minerals are present in the soil are charged particles, iron, and cannot move across cell membrane until the concentration of minerals in the soil is usually lower than concentration of minerals in the root. Therefore, most minerals enter the root by active absorption through the cytoplasm of epidermal cells. This need energy in the form of ATP. Then it is transported to all part of by transportation pull. உணவு ஊட்டத்தின் தேவைக்காக தாவரங்கள் மண்ணில் உள்ள தனிமங்களை சார்ந்துள்ளன. தேவையான அனைத்து தனிமங்களையும் வேர்கள் ஆற்றல் சாரா கடத்துதல் மூலம் எடுத்துக்கொள்வது இல்லை. அவற்றுக்கு 2 காரணிகள் உள்ளன. முதல் காரணிகள் கனிமங்கள் மண்ணில் அயனிகளாக உள்ளதால் அவை ஜவ்வின் வழியாக எளிதில் புக முடியாது. இரண்டாவது காரணிகள் மண்ணில் உள்ள கனிமங்கள் செறிவு வேர்களின் செல்களில் உள்ள செறிவினை விட குறைவாக உள்ளது. ஆகவே பெரும்பாலான வேரின் புறத்தோல் சைட்டோபிளாசம் வழியாக உள் நுழைகிறது. இதற்கு தேவையான ஆற்றலானது ஏடிபியின் மூலம் பெறுகிறது. பின்பு நீராவி போக்கு இழுவிசையின் காரணமாக அனைத்து பாகங்களுக்கும் கடத்தப்படுகிறது. நெக்ஸ்ட் டாபிக் டிரான்ஸ்லோகேஷன் ஆஃப் மினரல்ஸ் அயன். கனிம அயனிகளின் கடத்தப்படுதல். த மினரல்ஸ் ஆர் remobilized from older drying leaves to younger leaves. This phenomenon can be seen in the deciduous plant. The element like phosphorus, sulfur, nitrogen, potassium are easily mobilized, while the elements like calcium are not remobilized. The small amount of materials exchange take place between xylem and phloem. சில தாவரங்களில் முப்படைந்த உதிரம் நிலையிலுள்ள இலைகளில் உள்ள தனிமங்கள் இளம் இலைகளுக்கு இடம் பெயர்கின்றன. இந்நிகழ்ச்சி இலையுதிர் தாவரங்களில் நடைபெறுகிறது. அது பாஸ்பரஸ், சல்ஃபர், நைட்ரஜன், பொட்டாசியம் ஆகியவை மிக விரைவாக இடம்பெயரும் தனிமங்களே ஆகும். கால்சியம் எளிதில் இடம்பெறுவது இல்லை. சிறிதளவு தனிமங்கள் சைலம் மற்றும் புளோயத்தினிடையே பரிமாற்றம் கொள்கின்றன. த புளோயம் டிரான்ஸ்போர்ட். புளோயத்தில் கடத்துதல். தி ஃபுட் சிந்தசிஸ்ட் பை த leaves are transported by phloem either to the area of requirement or stored. The phloem, this is composed of sewage tube which have sewage plate. The cytoplasmic strand to pass through the pores in the sewage plates. இலைகளின் மூலம் தயாரிக்கப்பட்ட உணவானது புளோயத்தின் வழியாக சேமிக்கும் பகுதிக்கோ அல்லது தேவையான பகுதிக்கோ கடத்தப்படுகிறது. புளோயத்தின் கடத்தும் கூறுகளான சல்லடை தட்டுக்கள் கூடிய சல்லடை குழாய் உள்ளது. சல்லடை குழாய் செல்களில் உள்ள சல்லடை துளையின் வழியாக உணவானது சைட்டோபிளாசா இலையின் மூலம் கடத்தப்படுகிறது. The phloem transport food sucrose from a source to a sink. The
The source is part of the plant that synthesizes food. Leaf and sink is the part of the needs or stored the food. But the source and sink may be reversed depending on the season or the plant need. புளோயம் உணவினை சுக்ரோஸ் தோற்றுவாயிலிருந்து தேங்கிடத்திற்கு கடத்துகிறது. உணவு சேமிப்பு ஆகும் இடமான இலைகள் தோற்றுவாயாகவும் சேமிக்கும் அல்லது தேவையான இடம் தேங்கிடமாகவும் கடத்தப்படுகிறது. ஆனால் தோற்றுவாயும் தேங்கிடமும் தேவையை பொறுத்தும் பருவ காலத்தை பொறுத்தும் மாறுபடலாம். Since the source-sink relationship is variable, the direction of movement in the phloem can be upwards or downward, bidirectional. In contrast, the movement is always unidirectional, xylem and upwards. தோற்றுவாய்க்கும் தேங்கிடத்திற்கும் உள்ள தொடர்பு அவ்வப்போது மாறுபாடு அடையக்கூடியதாகவும் உணவு இடம்பெறம் செய்வது மேல் நோக்கியோ அல்லது கீழ் நோக்கியே நடைபெறுகிறது. ஆனால் சைலத்தில் நீரானது மேல் நோக்கி ஒரே திசையில் மட்டுமே இடம் பெயர்கிறது.